ஸ்ரீ கிருஷ்ணார்பணம். ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு காசல் ஆஃப் மகா. அகிலம் அலறிய கணம் அன்று வந்தது. அன்று முதல் தர்மம் வளர்ந்தது. அருளொளி தோன்றி அமரர்கள் கூவி அவதாரம் எய்த தீர்த்த பூமியில் பொங்கியது. சம்பள நாடு வேதத்தீவில் சங்கநாதம் ஒலிக்க ஒரு நாயகன் பிறந்தான். கலிகாலம் முடியும் என்று வேதம் உரைத்தது. கல்கி எனும் கருணையின் கதிர் பூமியை தாக்கியது. புனித நூல்கள் மலர்ந்த வேளையில் பாரழிந்து போன தர்மம் மீண்டும் எழுந்தது. அந்த நாள் முதல் உலகம் அறிந்தது. கல்கி புராணம் அத்தியாயம் 2. அதுக்கு முன்னாடி என்னோட ஜேர்னிலும் நீங்களும் பயணம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களை வந்து சேரும். கல்கி பகவானின் பிறப்பு மற்றும் புனித நூல் விழா. அதன் பிறகு பிரம்மாவின் கட்டளைப்படி அனைத்து தேவர்கள் அவர் முன் அமர்ந்து கலியுகத்தில் மத கொள்கையில் எவ்வாறு குறைந்து வந்ததை விளக்குவார். வேதனையுடன் நிறைந்த அவர்களின் வார்த்தைகளை கேட்ட பிறகு பிரம்மன் கூறுவார், நாம் அனைவரும் விஷ்ணுவை அணுகுவோம். அவர் நம் நலனுக்காக செயல்பட நம் பிரார்த்தனைகளால் அவரை பிரியப்படுத்த வேண்டும். இது சொன்ன பின் பிரம்மா அனைத்து தேவ தூதர்களையும் கொண்டு வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஹரி பிரபுவின் தங்குமிடத்திற்கு சென்று பிரார்த்தனை செய்வார். அவதூறுகளின் அவல நிலையை அவருக்கு தெரிவிப்பார். எல்லாவற்றையும் விரிவாக கேட்ட பிறகு தாமரை கங்களையுடைய பகவான் ஹரி, ஹோ பிரம்மா, நான் விரைவில் பூமிக்கு இறங்கி சமலா என்ற கிராமத்தில் தோன்றுவேன் என்று உறுதியளிப்பார். விஷ்ணுயாசன் என்பவரின் வீட்டில் அவரது மனைவி சுமதியின் வயிற்று இருந்து பிறப்பார். அவரது 4 சகோதரர்களின் உதவியுடன் துஷ்ட கலையை ஒழிப்பதே அவரது பணியாக இருக்கும். ஓ தேவர்களே, அவரது பணியில் அவருக்கு உதவ இவர்களும் பூமியில் பிறக்க வேண்டும் என்கிறார். அவரின் மனைவி தாமரை மலர் கண்களுடைய கமலாதேவி பூமியில் தோன்றுவாள். பத்மா என்ற பெயருடன் சிம்மலா மன்னன் மிருகதரரின் மனைவி கோமுதியின் வயிற்றில் பிறப்பாள். தேவர்களே, நீங்கள் தாமதிக்க வேண்டாம். உங்கள் முழு பகுதியினரால் பூமியில் பிறவியிடுங்கள். பின்னர் பூமியை ஆளும் பொறுப்பை மரு மற்றும் தேவகி என்ற 2 சக்தி வாய்ந்த மன்னர்களிடம் ஒப்படைப்பேன் என்றார். பின்னர் அவர் மீண்டும் சத்தியுகத்தை ஸ்தாபிப்பார். இதன் மூலம் மத கொள்கைகளை முன்பிருந்தபடியே மீண்டும் நிலைநிறுத்துவார். விஷ பாம்பான கலியை அளித்த பின்னரே அவர் வைகுண்டத்திற்கு திரும்புவார். பகவான் ஹரி இந்த வழியில் தேவர்களுக்கு உறுதியளித்த பிறகு மற்ற தேவர்களால் சூழப்பட்ட பிரம்மா தனது சொந்த இருப்பிடத்திற்கு செல்வார். அங்கிருந்து தேவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்புவார்கள். அதன் பிறகு தனது சொந்த ஆழ்நிலை சக்தியால் இந்த உலகில் மனித உருவில் தோன்ற வேண்டும் என்ற விருப்பத்துடன் அனைவரின் இதயத்திலும் உள்ள பரமாத்மாவான பரமபுருஷர் ஹரி சம்பளா கிராமத்திற்குள் நுழைவார். இதற்கிடையில் காலப்போக்கில் விஷ்ணுயாசரின் மனைவி சுமதி கர்ப்பமாவார். அதனால் அவருடைய உடலில் அனைத்து நல்ல அறிகுறிகளும் தோன்ற தொடங்கும். அதன் பிறகு கிரகங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் விண்மீன்கள் அனைத்து தெய்வங்களும் அவருடைய வயிற்றில் உள்ள குழந்தையின் தாமரை பாதங்களுக்கு சேவை செய்ய தொடங்குவார்கள். ஒரு நல்ல நாளில் ஒரு நல்ல நேரத்தில் பிரபஞ்சத்தின் எஜமானரான பகவான் ஹரி இந்த உலகில் பிறப்பார். இந்த நேரத்தில் அனைத்து ஏரிகள், ஆறுகள், பெருங்கடல்கள், மலைகள், தேவதைகள் மற்றும் முனிவர்கள், உண்மையில் அனைத்து அசையும் அசையாத உயிரினங்களும் பரவசத்தால் நிறைந்திருக்கும். பரமபுருஷர் தோன்றியவுடன் ஒவ்வொரு உயிரினமும் மகிழ்ச்சியின் அறிகுறிகளை காட்டத் தொடங்கும். முன்னோர்கள் பரவசத்தில் நடனம் ஆடுவார்கள். தேவர்கள் பகவான் ஹரியின் மகிமைகளை பாடுவார்கள். கந்தவர்கள் இசைக்கருவிகளை வாசிப்பார்கள். அப்சரஸ்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் நடனம் ஆடுவார்கள். இந்த சூழலில் வைசாக மாதத்தில் வளர்பிறை நிலவின் 12ஆம் நாளில் பகவான் ஹரி கல்கியாக இந்த உலகில் அவதரிப்பார். அழகான குழந்தையை கண்டதும் விஷ்ணுயாசர் மற்றும் சுமதியின் இதயங்கள் மிகுந்த மகிழ்ச்சியால் நிறையும். கல்கி பகவான் தோன்றிய போது மகாசஸ்தி அவரது தாதியாக இருப்பார். அம்பிகா அவரது தொப்புள் கொடியை வெட்டுவார். சாவித்ரி கங்கை நீரால் அவரது உடலை தூய்மைப்படுத்துவார். கல்கி பகவானின் வருகையின் புனித நாளில் பூமி தாய் பால் வடிவில் அமிர்தத்தை பொழிவார். வயதான பெண்கள் குழந்தைக்கு நல்ல வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பார்கள். பகவானின் தோற்றத்தின் மர்மத்தை அறிந்த பிரம்மா அவசரமாக தனது வேலைக்காரன் பவனை அழைத்து உடனடியாக மகப்பேறு இல்லத்திற்கு சென்று விஷ்ணுவிடம் பின்வரும் பிரார்த்தனையை செய்ய சொல்வார். ஓ கடவுளே, உமது 4 கைகளை கொண்ட இந்த வடிவம் தேவர்கள் கூட எப்படி அரிதாகவே காணப்படுகிறது என்பதை கவனியுங்கள். ஒரு மனிதனை போன்ற 2 கைகளை கொண்ட வடிவத்தை ஏற்று பின்னர் உங்கள் பணியை நிறைவேற்றுங்கள். குளிர்ச்சியான உடலை கொண்ட பவன தேவர் மிகவும் இனிமையான நறுமணத்தை கொண்டவர். தாமதிக்காமல் கல்கி பகவானின் மகப்பேறு அறைக்கு சென்று பிரம்மாவின் வேண்டுகோளை சமர்ப்பிப்பார். தாமரை கண்களை கொண்ட இறைவன் இந்த வேண்டுகோளை கேட்டதும் உடனடியாக 2 கைகள் கொண்ட வடிவத்தை எடுப்பார். இறைவனின் இந்த அற்புதமான பொழுதுபோக்கை கண்டு அவரது தந்தையும் தாயும் மிகுந்த ஆச்சரியப்படுவார்கள். இறைவனின் யோகமாயா சக்தியால் குழப்பம் அடைந்தால் தங்கள் மகனை பற்றிய உண்மையை பெற்றோரால் புரிந்து கொள்ள முடியாமல் போகும். இறைவனின் 4 கைகள் கொண்ட வடிவத்தை பற்றிய அவர்களின் பார்வை ஒரு மாயத் தோற்றம் என்றும் அவர்கள் முழுவதும் அவரது 2 கைகள் கொண்ட வடிவத்தை கண்டதாகவும் அவர்கள் கருதுவார்கள். அதன் பிறகு சம்பலாவில் வசிப்பவர்கள் அனைவரும் தங்கள் பொருள் துயரங்களை முற்றிலும் மறைந்து மங்களகரமான சடங்குகளை செய்து இறைவனின் தோற்றத்தை கொண்டாடுவார்கள். 3 உலகங்களுக்கு அதிபதியான விஷ்ணுவை தன் மகனாக பெற்ற சுமதியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை.
பிரிட்மானர்களை அழைத்து ஒவ்வொரு குழுவர் 100 பசுக்களை தானம் செய்வார். தனது குழந்தையின் நலனுக்காக தூய இதயம் கொண்ட விஷ்ணு யாசர் ரிக் வேதம், யஜுர்வேதம் மற்றும் சாமவேதம் ஆகியவற்றை படிப்பதில் நிபுணத்துவம் பெற்ற பல பிராமணர்களை அழைத்து அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டும் விழாவை செய்வார். அந்த நேரத்தில் குழந்தை கல்கியின் வடிவத்தை எடுத்து பகவான் ஹரியை தரிசனம் செய்ய பரசுராம, கிருபாச்சாரியார், வியாசதேவர் மற்றும் அஸ்வத்தாமன் ஆகியோர் பிராமணர்களின் வேடத்தில் அங்கு வருவார்கள். சூரிய கடவுளின் பிரகாசத்திற்கு சமமான பிரகாசம் கொண்ட அந்த 4 உயர்ந்த பிராமணர்களை பார்த்தபோது அவரது முடி சிரிந்து நிற்கும். பின்னர் அவர் இந்த 4 உயர்ந்த ஆளுமையாளர்களை வணங்கி அவர்களுக்கு நல்ல பிரார்த்தனைகளை செய்வார். விஷ்ணு யாசரால் வழிபடப்பட்ட பிறகு பிராமணர்களாக மாறுவேடமிட்ட இந்த 4வரும் அந்தந்த இடங்களில் நிம்மதியாக அமர்வார்கள். அமர்ந்திருக்கும் போது குழந்தை கல்கி தனது தந்தையின் மடியில் அமர்ந்திருப்பதை பார்ப்பார்கள். 4வரும் அக்குழந்தைக்கு கல்கி என்று பெயரிடுவார்கள். அவர்கள் மகிழ்ச்சியுடன் குழந்தையின் பிறப்பு சடங்கை செய்துவிட்டு தங்கள் சொந்த இருப்பிடத்திற்கு செல்வார்கள். அதன் பிறகு வளர்ப்பறை நிலவின் 15 நாட்களில் சந்திரன் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் போது கல்கி பகவான் தனது பாசமுள்ள தாய் சுமதியின் பராமரிப்பில் வளருவார். மிக குறுகிய காலத்திற்குள் இறைவன் ஒரு இளம் பையனாக வளர்வார். கல்கி பகவான் பிறப்பதற்கு முன்பு சுமதிக்கு கவி, பிரஜ்னா மற்றும் சுமந்திரன் என்ற 3 மகன்கள் பிறந்திருப்பார்கள். அவர்கள் அனைவரும் தங்கள் ஆன்மீக குரு மற்றும் பெற்றோரின் மகிழ்ச்சிக்காக எப்போதும் செயல்பட்ட வீரமிக்க வீரர்களாவார்கள். அவர்கள் வயதானவர்களாலும் மரியாதைக்குரிய மக்களாலும் பிராமணர்களாலும் மிகவும் பாராட்டப்படுவார்கள். கல்கியின் குடும்பத்தில் கர்க்கமுனி, வாக்கியர் மற்றும் விசாலர் போன்ற மகான்கள் தோன்றுவார்கள். அவர்கள் அனைவரும் கல்கியின் அங்கத்தினர்கள். இந்த உயர்ந்த ஆளுமையாளர்கள் விசாக தீபர் என்ற மன்னரால் பராமரிக்கப்படுவார்கள். கல்கியின் தரிசனம் பெற்ற பிறகு இந்த பிராமணர்கள் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து அனைத்து ஜட துயரங்களிலிருந்தும் விடுபடுவார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு விஷ்ணு யாசர் தனது தாமரை கண்ணுள்ள குழந்தை ஆன்மீக குணங்களின் நீர்த்தேக்கமான கல்கி தனது கல்வியை தொடங்க தயாராக இருப்பதை கண்டதும் அவர் அழைத்து பேசுவார். என் அன்பான கல்கி, காயத்ரி மந்திரங்களை உச்சரிக்கவும் வேதங்களை படிக்கவும் இப்போது உங்கள் புனித நூல் விழாவை ஏற்பாடு செய்கிறேன் என்பார். கல்கி பகவான் கூறுவார், என் அன்பான தந்தையே, வேதங்கள் என்றால் என்ன, காயத்ரி மந்திரங்கள் என்றால் என்ன, ஒரு சடங்கு செய்து ஒரு நூலை அணிவதன் மூலம் ஒருவர் எப்படி பிருத்மானராக முடியும், இதையெல்லாம் விவரிக்கவும். விஷ்ணு யாசர் கூறுவார், என் அன்பான மகனே, பரம புருஷரின் வார்த்தைகள் வேதங்களாக உருவாக்குகின்றன. மேலும் சாவித்ரி அல்லது காயத்ரி மந்திரங்கள் வேதங்களின் தாய். புனித நூல் என்பது பிரம்மனால் கட்டுப்படுத்தப்படும் ஜட இயற்கையின் 3 முறைகளை குறிக்கும். புனித நூலை அணிந்தால் அவன் சமூகத்தில் மிகவும் மதிக்கப்படுகிறான். 10 சமஸ்கிருதங்களை முறையாக படித்து 4 வேதங்களை முழுமையாக படித்தவன் வேதங்களின் கொள்கைகளை பாதுகாக்க தகுதியுடையவன். இவர்கள் மட்டுமே தங்கள் அசைக்க முடியாத நம்பிக்கையாலும் பக்தியாலும் பகவான் ஹரியை மகிழ்விக்க முடியும். அவர்கள் வேதங்களை படிக்கிறார்கள், நெருப்பு யாகங்களை செய்கிறார்கள், தானம் செய்கிறார்கள், தவம் செய்கிறார்கள், தங்கள் புலன்களை கவனமாக கட்டுப்படுத்துகிறார்கள். எனவே ஒரு நல்ல நாளில் எனது அனைத்து உறவினர்களையும் தகுதி வாய்ந்த பிராமணர்களையும் அழைத்து உங்கள் புனித நூல் விழாவை செய்ய விரும்புகிறேன். பகவான் கல்கி கூறுவார், என் அன்பான தந்தையை, இதை கடைபிடிப்பதன் மூலம் சமூகத்தில் உயர்வாக மதிக்கப்படும் 10 சமஸ்காரங்கள் யாவை? இவர்கள் விஷ்ணுவின் வழிபாட்டில் எவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்று எனக்கு சொல்லுங்கள். விஷ்ணு யாசர் கூறுவார், கற்பதான சமஸ்காரத்தை கடைபிடித்த பிராமண பெற்றோருக்கு பிறந்த ஒருவர் பரிந்துரைக்கப்பட்ட விதிகள் மற்றும் விதிமுறைகளின்படி பரம இறைவனை வணங்குகிறார். ஒரு நாளைக்கு 3 முறை காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிறார், துறவரம் செய்கிறார், எப்போதும் உண்மையாக பேசுகிறார், பொறுமையாக இருக்கிறார், ஜட இயற்கையின் முறைகளுக்கு அப்பால் மகிழ்ச்சியுடன் உயர்ந்து மற்ற உயிரினங்களை ஜட இருப்பு என்ற பெருங்கடலிலிருந்து விடுவிக்க முடியும். கல்கி பகவான் கூறுவார், பக்தி தொண்டின் பாதையை பின்பற்றி விஷ்ணுவை பெரியப்படுத்தும் 3 உலகங்களிலும் உள்ள அனைத்து உயிரினங்களின் நலனுக்காக செயல்படும் உலக மக்கள் அனைவரையும் விடுவிக்கும் திறன் கொண்டவர் இங்கே காணலாம். விஷ்ணு யாசர் கூறுவார், தற்போது இந்த நாட்டை விட்டு சென்று விட்டனர். வலிமை மிக்க கலியால் தண்டிக்கப்படுகிறார்கள். அவன் துறவிகள் மீது பொறாமைப்படுகிறான். மத கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவதை அளிக்கிறான். தங்கள் துறவரத்தின் விளைவாக மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறாதவர்கள் மட்டுமே இன்னும் கலியின் கட்டுப்பாட்டில் உள்ளனர். அவர்கள் வெறுமனே சாப்பிடுவது, தூங்குவது, உடல் உறவை அனுபவிப்பது மற்றும் பிற வழிகளில் பாவ செயல்களில் ஈடுபடுகிறார்கள். இதனால் வேத சடங்குகளை செய்ய வேண்டிய கடமையை தவறவிடுகிறார்கள். அத்தகையவர்கள் நற்சேவையில் விருப்பமின்றி ஈடுபடுவதால் பாவம் உள்ளவர்களாகவும் சக்தியற்றவர்களாகவும் உள்ளனர். இதனால் அவர்கள் கலியின் செல்வாக்கிலிருந்து தங்களை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள முடியவில்லை. பக்தர்களை பராமரிப்பவரும் கலியுகத்தின் செல்வாக்கை அளிக்கும் விருப்பத்துடன் பிறந்தவருமான கல்கி பகவான் தனது தந்தையின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் அவர் புனித நூல் சடங்கில் ஈடுபட்டு பின்னர் தனது குருவின் ஆசிரமத்தில் வசிக்க வீட்டை விட்டு வெளியேறுவார். இவ்வாறு ஸ்ரீ கல்கி புராணத்தின் 2வது அத்தியாயம் முடிகிறது.